உயிரினும் உயர்ந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதய தின விழா மீலாது சிறப்பு தொடர் சொற்பொழிவின் இன்றைய சொற்பொழிவாளர், நாடறிந்த நாவலர், சொல்லேர் உழவர், சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர் மௌலானா மௌல்வி டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் கிப்லா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகை தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். புனிதம் நிறைந்த இந்த மீலாது நபி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, தனது இனிய குரலால் கேட்போரை தன் வசப்படுத்திய மரியாதைக்குரிய இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, RSD வீடியோ நிறுவனர் மரியாதைக்குரிய தர்வேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய பூவை முஸ்தபா அவர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மலருக்கு அழகுண்டு, நிலவுக்கு அழகுண்டு, விண்மீனுக்கும் அழகுண்டு. அழகுக்கு அழகுண்டா? அழகுக்கு அழகுண்டா? உண்டு. அழகுக்கு அழகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அதுதான் இப்பொழுது படிக்கப்பட்டது. சங்கை நபியின் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. அழகுக்கு அழகு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பொருளின் அழகு அந்த பொருளில் இல்லை, அந்த பொருளில் மட்டும் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. அதனாலதான் ஒரு பொருளை ஒரு ஆள் சொல்லுவாரு அழகா இருக்குங்க, இன்னொரு ஆள் சொல்லுவாரு அழகா இல்லைங்க. பொருள் ஒன்றுதான். ஒரு பொருளின் அழகு பொருளில் மட்டும் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த பார்வை வேறு, அபூ ஜஹல் பார்த்த பார்வை வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் பார்த்த பார்வை வேறு, இன்றைக்கு வஹாபிகள் பார்க்கும் பார்வை வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுக்கு அழகு சேர்க்கிறார்கள். அவர்களால் இந்த உலகம் பல்வேறு பலன்களை அடைந்திருக்கின்றன. அவர்களால் ஒரு ஊர் புனிதம் பெற்றது. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஊர்கள், ஒவ்வொரு ஊருக்கும் பெயர் உண்டு. ஆனால் ஒரு ஊரின் பெயரே ஊர் என்று எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயர் உண்டு. ஒரு மனிதனின் பெயரே மனிதன் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை அல்லவா? ஆனால் ஒரு ஊரின் பெயரே ஊர் இருக்கிறதே, அதுதான் மதீனா. மதீனா என்றாலே ஊர் என்றுதான் பொருள். இந்த உலகத்திலே ஒரு ஊரின் பெயரே ஊர் என்ற சிறப்பை பெற்றது மதீனா. இந்த சிறப்பு எப்படி கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கிடைத்தது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே ஒரு சொர்க்கம் உருவானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். சொர்க்கமா? இந்த உலகத்திலா? எங்க இருக்கிறது? சீக்கிரம் சொல்லுங்கள் என்று நினைக்கிறீர்களா? மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே சொர்க்கத்தின் பூந்தோட்டம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா, எனது வீட்டிற்கும் அதாவது எனது கபருக்கும் மெம்பர் படிக்கும் மத்தியிலே
சொர்க்கத்தின் பூந்தோட்டம் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த உலகத்திலேயே சொர்க்கம் எப்படிங்க உருவானது? சரி, அந்த மஸ்ஜித் நபவியிலே எவ்வளவோ இடங்கள் இருக்கின்ற போது குறிப்பிட்ட இடம் மட்டும் எப்படி சொர்க்கமாக மாறியது? அதை அடையாளமா இன்னைக்கு பார்க்கலாம். இளம் பச்சை நிறத்திலே விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடம் அது. எப்படி ஒரு சிறப்பு அந்த பள்ளிக்குள்ளேயே அதற்கு கிடைத்தது என்று நீங்கள் கேட்கலாம். வேறொன்றும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியிலே தொழுதார்கள். அதிகமாக தொழுத இடம் அந்த இடம். அவர்கள் அதிகம் தொழுத இடம் இந்த பூமியிலே சொர்க்கமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இது கிடைத்தது. அதுபோன்று மதீனா நகரத்திற்கு ஒரு பெயர் உண்டு. என்ன தெரியுமா? அதுதான் த்வாபா, நறுமணம் மிக்கது என்பது பொருளாகும். மதீனா என்றால் ஊர். இன்னல்லாஹ சம்மல் மதீனத த்வாபா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா மதீனாவிற்கு த்வாபா என்று பெயர் சூட்டினான். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு பெயரும் உண்டு, அதான் தொய்பா. சின்ன பிள்ளைகள் சிறுமிகள் எல்லாம் படித்த பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யா தொய்பா, யா தொய்பா பாட்டை கேட்டிருக்கீங்கல்ல. மதீனாவே மதீனாவே என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த ஊருக்கு த்வாபா என்று பெயர் வந்தது. நறுமணம் என்பது பொருளாகும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போதுவதற்கு முன்னாலே அந்த ஊரின் பெயர் என்ன தெரியுமா? யஸ்ரிபி என்பதாகும். அந்த பெயர் அகன்று விட்டது, மதீனா என்ற பெயர் வந்துவிட்டது. யஸ்ரிப் என்றால் என்ன பெயர்? நாசம் என்பது அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாக நாசம் என்ற பெயரில் அந்த ஊர் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னாலே நறுமண வாசம் என்று பெயர் பெற்று விட்டது. அதுதான் தாபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த ஊருக்கு கிடைத்த சிறப்பது. இன்னொன்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையால் ஒரு பேரித்தங்கனி சிறப்பு பெற்றது. நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், அஜ்வா பெரித்தம்பழம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்லக்கூடியவர்கள் அந்த பழத்தை வாங்கி வருவார்கள். அதனுடைய விலையே அதிகம்தான். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அல்ல. அது களிமா பழம் ஒரு நிலையான பழம். அதைத்தான் வாங்கி வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனா இந்த அஜ்வா பழத்தை வாங்குவார்கள் தனக்கும் தனது நெருக்கமானவர்களுக்கும் வாங்கி வருவார்கள். விலை அதிகம் அல்லவா? எல்லோருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆகவே சரிங்க, எவ்வளவோ பேரித்தங்க இருக்க இந்த அஜ்வா பழத்திற்கும் மட்டும் இவ்வளவு மௌசி ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜ்வா பழத்தை ஒருவர் ஒவ்வொரு நாளும் 7 பழங்கள் வீதம் சாப்பிட்டுக் கொண்டே வந்தால் எந்த நாளிலே இவர் உண்ணுகிறாரோ அந்த நாளிலே ஒரு விஷஜந்து தீண்டு விட்டால் அந்த விஷம் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. யாராவது அவருக்கு சூனியம் செய்தால் அந்த சூனியத்தின் தாக்கமும் அவருக்கு ஏற்படாது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சூனியமும் வராது. அவ்வளவு பெரிய பவர் அந்த பழத்துக்கு இருக்கிறது. ஆனா சூனியமே இல்லை என்று சொல்கின்ற ஞான சூனியங்களும் இருக்கிறார்கள். அது வேறு விஷயம், அதை விட்டு விடுங்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த பழத்திற்கென்று ஒரு மவுசு இருக்கிறது என்று. அதனால்தான் அதனுடைய விலை அதிகம். சரி, எத்தனையோ கனிகள் இருக்க பேரித்தங்கனிகளைத்தான் சொல்ல வருகிறேன். பேரித்தங்கனிகள் எவ்வளவோ வகைகள் இருக்க இந்த அஜ்வா பேரித்தம்பழத்திற்கு மட்டும் இவ்வளவு பெரிய வலிமையும் ஆற்றலும் எப்படி வந்தது? வேறொன்றும் இல்லை, அந்த அஜ்வா பேரித்தம்பழம் புனிதம் நிறைந்த மதீனாவில் தான் விளைகிறது. அதுதான் அந்த மதீனத்து மண்ணிலே விளைவதால் அந்த பழத்திற்கென்று தனி வலிமை இருக்கிறது. இப்ப புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையால் பெற்ற பலன் பல்வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அணிகின்ற ஆடை புனிதம் பெற்றது. ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் எல்லாம் இருந்தோம். அப்பொழுது ஒரு பெண்மணி யார் வந்தார்கள், ஒரு ஆடையை கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்கள் அணிய வேண்டும் என்பதற்காக நானே எனது கையாலேயே நெய்து இந்த ஆடையை தாங்கள் அணிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக ஆர்வமாக அதை வாங்கினார்கள், அணிந்து கொண்டார்கள். அழகாக இருந்தது. அந்த சபையிலே இருந்த ஒரு தோழர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ரொம்ப அழகா இருக்கிற
அதோட நிப்பாட்டல, எனக்கு தந்துருங்களேன் அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலட்டி கொடுத்தும் விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வெளியே சென்றதற்கு பின்னாலே மற்ற தோழர்கள் சொன்னார்கள், ஏங்க உங்களுக்கு தெரியத்தானே செய்யும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவார்களே, எவ்வளவு ஆர்வமாக ஆசையாக இதை அணிந்திருந்தார்கள், நீங்கள் கேட்டதால் தானே உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று மற்ற தோழர்கள் சொன்னபோது அந்த தோழர் சொன்னார்கள், எனக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டுவிட்டால் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவார்கள் என்பது எனக்கும் தெரியும், அதனால் தானே கேட்டு வாங்கி வைத்துக் கொண்டேன். ஆனால் நான் இதை வாங்கியது நீங்கள் நினைப்பது போன்று சாமானியமாக இதை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் இந்த உலகத்தில் இருந்து மறைகின்ற போது, என்னுடைய உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற போது எனக்கு கபனாக இந்த துணிதான் அணிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதை நான் வாங்கி வைத்துக் கொண்டேன் என்றார்கள் அந்த தோழர். இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த தோழருடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த ஆடைதான் அவருக்கு கபனாக அணிவிக்கப்பட்டது என்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பார்த்தீர்களா? அந்த அருமை தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள்? சிறந்த ஆடை எது? நாமெல்லாம் சொல்லுவோம் பட்டாடை என்று சொல்லுவோம். அதனாலதான் காஞ்சிப்பட்டு, பனாரஸ் பட்டு, ஆரணி பட்டு, எத்தனையோ பட்டு, நம்ம எல்லாம் பட்டாடை சிறந்த ஆடை என்போம். ஆனால் அந்த சஹாபா பெருமக்களிடம் சென்று சிறந்த ஆடை எது என்று கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே பட்டாடை என்பார்கள். காஞ்சி பட்டாடை அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலே பட்டாடை தான் சிறந்த ஆடை என்பார்கள். ஏன் இந்த ஆடை அவர் வாங்கிக் கொண்டார்கள்? ஏன் கவனமாக அணிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள்? அந்த ஆடையோடு நாம் கபருக்குள்ளே இருந்தால் எந்த வேதனையும் தொடாது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியை தொட்டுவிட்ட ஆடையை அணிந்து கொண்டால் நரக வேதனை நம்மை தொடாது என்ற நம்பிக்கை அவர்கள் இருந்தது. அதனாலதான் சொல்லுவாங்க, புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் புண்ணாகி போனார்கள். அதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனிதம் அடைந்தவை இந்த தொப்பி. ஒரு தொப்பி புனிதம் அடைந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். எருமுக்கு யுத்தம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். மும்முரமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்கள் அணிந்திருந்த தொப்பி கீழே விழுந்து விட்டது. அந்த தொப்பியை தேடுவதிலே முனைப்பு காட்டுகிறார்கள் அந்த நபி தோழர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்றவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள், எதிரிகள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்திலே தொப்பியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இறைவன் வெற்றி கொடுத்து விட்டான் அந்த யுத்தத்தில். யுத்தம் எல்லாம் விழுந்ததற்கு பிறகு மற்றவர்கள் காரணம் கேட்டார்கள், அந்த நேரத்திலும் நீங்கள் விழுந்த தொப்பியை தேடினீர்களே, என்ன விஷயம்? இப்பொழுது சொன்னார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் தொப்பியை தேடினேன், அது எனது தொப்பி என்பதற்காக அல்ல, அந்த தொப்பிக்குள்ளே இருந்த ஒன்றுக்காக, அதனால் தான் தேடினேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை நிறைவேற்றிய போது தலை முடியை இறக்கினார்கள். அப்பொழுது சில முடிகளை நான் எடுத்து வைத்துக் கொண்டேன். அந்த முடியை காலமெல்லாம் என் தலையிலே வைத்து சுமக்க வேண்டும் என்பதற்காக என் தொப்பிக்குள்ளே அதை வைத்துக் கொண்டேன். எப்பொழுதும் சுமந்த வண்ணம் இருக்க வேண்டும், என் தலையிலே நான் சுமக்க வேண்டும் என்பதற்காக தொப்பி அங்கே கீழே விழுகிறது. எதிரிகளுடைய காலிலே மிதிபட்டு விட்டார். ஆகவே எனக்கு அதுதான் முக்கியம். ஆகவேதான் அதை தேடினேன். காரணம், அது மதிக்கப்பட வேண்டிய முடி, மற்றவர்கள் மதிக்க வேண்டும். மதிக்கப்பட வேண்டிய முடி யாருடைய காலாலும் மிதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை தேடி எடுத்தேன் என்றார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு பேரித்த மரம் புனிதம் பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை குத்பா பிரசங்கம் செய்வாங்கல்ல, அப்போலாம் ஆரம்பத்துல மெம்பர் படி கிடையாது.
அங்கே பேரித்த மரத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு தூண் இருந்தது. அந்த தூணில் சாய்ந்த வண்ணம் தான் அவர்கள் உரையாற்றுவார்கள். அருமை தோழர்கள் எல்லாம் வேண்டுகோள் வச்சாங்க, உங்களுக்காக ஒரு மெம்பர் படி தயார் பண்றோமே, அதுக்கு அனுமதி தாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். தயார் செய்யப்பட்டு விட்டது, வைக்கப்பட்டு விட்டது. வெள்ளிக்கிழமை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியிலே ஏறினார்கள். அழுகை சப்தம். இந்த சப்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கேட்கவில்லை, அங்கிருந்த தோழர்கள் அத்தனை பேருமே கேட்கிறார்கள். அழுகை சப்தம். எங்கிருந்து சப்தம்? எல்லோருக்கும் புரிகிறது, இந்த தூண் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூணிலே சாய்ந்த வண்ணம் உரை நிகழ்த்துவார்களோ அந்த தூணிலிருந்து தான் அழுகை சப்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக கீழே இறங்கினார்கள். அந்த தூணை வாரி அணைத்துக் கொண்டார்கள், கட்டி பிடித்துக் கொண்டார்கள். பிறகுதான் அந்த அழுகை சப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. ஹதீஸில் வருகிறது, அன்னீன சபியி, குழந்தையுடைய அழுகை சப்தம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படி. அழுகிற குழந்தைய நம்ம அமைதிப்படுத்தும் போது தடான்னு நிப்பாட்டாது, குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் நிப்பாட்டும். அப்படித்தான் அந்த தூணுடைய சப்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரிவை தாங்க முடியவில்லை அந்த தூணுக்கு. அப்படியானால் சஹாபா பெருமக்கள் நிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல சொன்னாங்க, என்ன தெரியுமா? லவ்லம் அஹ்தலின்ஹு லஹன்ன இலா யௌமில் கியாமா. அந்த நேரத்தில் நான் மட்டும் அந்த தூணை கட்டி அணைக்கவில்லையானால் கியாமத்து நாள் வரைக்கும் அழுது கொண்டே இருக்கும் இந்த தூண் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாவுடைய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த சிறப்புக்காக இப்ப பாயிண்ட் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூணை பார்த்து சொன்னாங்க, உனக்கு ஒரு விருப்பம் தருகிறேன், நீ விரும்பினால் இந்த உலகத்திலே உன்னை நடுகிறேன், உன்னிடம் இந்த கனிகள் காய்க்கும், மற்றவர்கள் புசிப்பார்கள், இது வேண்டுமா? அல்லது சொர்க்கத்திலே உன்னை நடுகிறேன், சொர்க்கத்து வாசிகள் உன் கனிகளை புசிப்பார்கள், அது வேண்டுமா? உன் விருப்பத்தை சொல். அந்த தூண் சொன்னது, யார சொல்லலாம், இங்கே நீங்கள் என்னை நட வேண்டாம், சொர்க்கத்திலே என்னை நட்டு விடுங்கள். தார்மீலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இப்படி அந்த மரம் சொன்னதை யோசித்து பாருங்கள். எப்படி தெரியுமா அது அந்த மரம் சொல்லி இருக்கும்? நான் நினைக்கிறேன், யார சொல்லலாம், இந்த உலகத்தில் என்னை நீங்கள் நட வேண்டாம், இந்த உலகத்தில் நட்டால் கண்டவர்களும் என் கனிகளை புசிப்பார்கள், ஆனால் சொர்க்கத்திலே என்னை நீங்கள் நட்டுவிட்டால் இறைவனை கண்டவர்கள் தான் என்னை புசிப்பார்கள். கண்டவர்களும் சாப்பிட வேண்டாம் என் கனிகளை, இறைவனை கண்டவர்கள் சாப்பிடட்டும், சொர்க்கத்து வாசிகள் சாப்பிடட்டும் என்றுதான் அந்த மரம் நினைத்து அப்படி சொல்லி இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பு, நற்பாக்கியம் அந்த மரத்திற்கு ஏன் கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பேரன்பு கொண்டதால் அது கிடைத்தது. எத்தனையோ மரங்கள் இருக்க சொர்க்கத்திலே ஊன்றப்படுகின்ற நற்பேறு அந்த மரத்திற்கு கிட்டியது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வச்சுச்சுல, பிரிஞ்ச உடனே அழுதுச்சுல, அதுக்கு கிடைத்த பரிசு. அப்படியானால் நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைத்தால், அவர்கள் மீது நேசம் கொண்டால், நாம் பெறுகின்ற பரிசுகள், நாம் அடைகின்ற சன்மானங்கள், வெகுமதிகள் எண்ணற்றவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை எல்லாம் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுடைய பார்வைக்கு குறைவு மட்டும்தான் தெரிகிறது. சில பேருக்கு அந்த உலகத்துல குறைவு மட்டும்தான் தெரியும், அவருடைய பார்வைக்கு நிறைவு கடைசி வரை தெரியாமலே போய்விடும். அப்படியும் இருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு ஆளு குயிலை பார்த்து சொன்னாரு, நீ மட்டும் உன்னுடைய கலர் மட்டும் கருப்பா இல்லைன்னு வச்சுக்க, நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. ஏன்னா அழகான குரல் அல்லவா, ஆனா கலர் கருப்பு. இவருக்கு குறைதானே தெரியும், அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் கலர் மட்டும் கருப்பா இல்ல, இந்நேரம் எங்கே போயிருப்ப. அதே ஆளு கடலை பார்த்து சொன்னாரு, உன் சுவை மட்டும் உப்பா இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயோ போயிருப்ப. அந்த ரெண்டு சேர்ந்து இவரை பார்த்து சொன்னிச்சு, இப்படி ஒவ்வொன்னையும் குறை பார்த்துக்கிட்டே இருக்கேல்ல, இந்த குணம் மட்டும் உன்னிட்ட இல்லன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயோ போயிருப்ப. எல்லாரையும் குறை பார்த்துக்கிட்டே இருக்கிற, இப்படி சில பேர் இருக்கிறாங்க. நல்லதை பாருங்கள். பொதுவாகவே எல்லாத்திலையுமே பிளஸ் பார்க்கணும், மைனஸ் பார்க்க கூடாது. சில பேருக்கு அது குறைதான். உதாரணத்துக்கு ரோஜா செடி,
அதிலே மலரும் இருக்கும், முள்ளும் இருக்கும். பார்வை ரெண்டு வகையாக போகும். ஒரு ஆள் பார்க்கிறாரு, ஒரு முள் செடியிலே இவ்வளவு அற்புதமான மலரா என்று பார்க்கிறாரு. இன்னொரு ஆளு மலருள்ள செடியில முள்ளு போய் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறார். பார்வை நன்றாக இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் கொண்டிருக்கிற பார்வை, அவர்கள் யார்? ரசூலாக இருக்கிறார்கள். ரசூல் என்றால் தூதர் என்ற அர்த்தம். யாருக்கு தூதர்? இறைவனுக்கு தூதர். மற்ற நாடுகள் இருந்தெல்லாம் தூதர் வர்றாங்கல்ல, அந்த தூதரை மதிக்க வேண்டும். ஒரு தூதர்களுடைய முக்கியத்துவம் இரண்டு விஷயங்களை பொறுத்தது. ஒன்று, யாருக்கு தூதராக வந்தார், இன்னொன்று என்ன செய்தியை கொண்டு வந்தார். ரெண்ட வச்சுதான் முடிவு பண்ணணும். ஒரு நாட்டிலிருந்து ஒரு தூதர் வந்தா அந்த நாட்டின் பிரதமர் சார்பாக அல்லது அந்த நாட்டின் ஜனாதிபதி சார்பாக வந்திருப்பாரு, இவரை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாட்டின் ஜனாதிபதியை நாம் மதிக்கிறோம் என்று ஆகும். இவரை மதிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நாட்டையே மதிப்பதாக ஆகும். இந்த தூதரை அவமரியாதை செய்தால், இந்த எந்த நாட்டிலிருந்து இவர் வந்தாரோ அந்த நாட்டையே அவமரியாதை செய்வதற்கு சமம். புரிஞ்சுட்டோமா? இப்ப வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு தூதர். அவர்களை மதிக்க வேண்டும், இறைவனை மதிப்பதற்கு சமம். அவர்களை மதிக்கவில்லையானால் இறைவனை மதிக்கவில்லை. காரணம், அவர்கள் இறைவனின் தூதராக வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்றும், யாரின் தூதர்? இறைவனின் தூதர். முக்கியத்துவம் என்ன செய்தி கொண்டு வந்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற செய்தி கொண்டு வந்தார்கள். எப்படிப்பட்ட செய்தி அது? அந்த கலிமாவை சொல்லிவிட்டால் சொர்க்கத்தின் திறவுகோல் அவருக்கு கிடைத்து விட்டது. அந்த கலிமாவை சொல்லிவிட்டால் அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த கலிமாவை சொல்லிவிட்டால் நிரந்தர நரகத்திலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு விட்டார். இப்படியெல்லாம் சிறப்புகள் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த செய்தியை கொண்டு வந்தவர்கள். அதனாலதானே சஹாபா பெருமக்கள், முஸ்லிம்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டான். எனது தூதர், அவர்களை மதியுங்கள். இப்ப புரியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க நம்மள மாதிரி மனுஷத்தான நினைச்சிடவே கூடாது. இறைவனின் தூதர், அவர்களை மதிப்பது இறைவனை மதிப்பதற்கு சமம். அதனால்தான் இவன் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும். நம்பிக்கையாளர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே நீங்கள் இருக்கின்ற போது அவர்களின் சப்தத்துக்கு மேலாக உங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் என்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடங்களை இறைவன் பல்வேறு வசனங்களில் நடத்தி காட்டுகிறான். அவற்றில் ஒன்றுதான் இது. அவர்கள் இருந்தால் அவருடைய பேச்சின் சப்தத்திற்கு மேலாக உங்கள் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. இது ஒரு பாடம். எந்த அளவுக்கு தெரியுமா சஹாபா பெருமக்கள் நடந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போனால் கதவை தட்டுவார்கள். கைகளால் தட்ட மாட்டார்கள். கைகளிலே உள்ள விரல்களாலும் தட்டமாட்டார்கள். அந்த விரல்களில் உள்ள நகங்களால் கதவை தட்டுவார்கள் சஹாபா பெருமக்கள். காரணம், புரிந்து வைத்திருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. மெல்லிய சப்தமாக இருக்க வேண்டும். விரலால் தட்டினால் கூட அவ்வளவு பெரிய சப்தம் இல்லைதான். ஆனால் அதையும் செய்யவில்லை சஹாபா பெருமக்கள். அவர்கள் எப்படி தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க? உதாரணம் ஒண்ணு சொல்றேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அன்த அக்பரு அமின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பெரியவங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரியவங்களா வயசுல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் மத்தியில 3 வயசு வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட 3 வயசு மூப்பு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் கேட்கப்படுது. 3 வயசுங்கிறது அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்ல, பார்த்தா ஒன்னா தானே தெரியும். அதனாலதான் யாரு பெரியவங்க வயதிலே கேட்கப்படுது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கலாமே, நான் தான் வயசு மூப்பு அவங்க தானே, அப்படி சொல்லி இருந்தால் பிழையா? இல்லை அல்லவா? சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல்லவில்லை. அதுதான் சஹாபி. அவங்க சொல்லல, நான் தான் வயசுல மூப்பு, நான் தான் பெரியான்னு சொல்லல. கேட்கப்பட்டது பெரியவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் கேட்கப்படுகிறது யார் பெரியவர் என்று. நான் பெரியவன் என்று எப்படி சொல்வது? ஆகவே அவர்கள் பதில் சொன்னார்கள். எப்படி தெரியுமா? ஹுவ அக்பரு மின்னி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னை விடவும் பெரியவர். வான உலித்து கபலஹு, ஆனா அவங்களுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன் அப்படின்னார்.
அவர்கள் தான் பெரியவர்கள், நான் முன்னால் பிறந்தவன், அவ்வளவுதான். ஒரு வார்த்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை குறைப்பதாக இருக்கக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்திய பெருமை அருமை தோழர்களுக்கு இருக்கிறது. ஒரு கருத்து தாங்க, அந்த சொல்கின்ற வகையில தான் கரெக்டா சொன்னாரா இல்ல குறைபாட்டோட சொன்னாராங்கிற ஒரு கருத்து ஒண்ணுதான். சில ஆபீஸுக்கு போவீங்க, உத்தரவின்றி உள்ளே வராதே. இன்னும் சில ஆபீஸுக்கு போவீங்க, அனுமதி பெற்று உள்ளே வா. கருத்து ஒண்ணுதானே. ஆனா உத்தரவின்றி உள்ளே வராதே என்பதிலே இல்லாத நாகரீகம் அனுமதி பெற்று உள்ளே வா என்பதில் இருக்கிறது. காரணம், அங்கே வராதே என்ற வார்த்தை, இங்கே யோகா என்ற வார்த்தை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்றும் கேட்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனா என்றும் கேட்கலாம். ரெண்டு கருத்து ஒண்ணுதானே. ஆனா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்றால் என்னிடம் இருந்து கர்வம் வெளிப்படுகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனாங்க அப்படின்றா என்னிடம் இருந்து தன்னடக்கம் வெளிப்படுகிறது. கருத்து ஒண்ணுதான். ஒரு ஆளை பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். அந்த ஆள் சந்தோஷப்பட்டாரு. அடுத்து சொன்னாரு, உங்க ஹயாத் உள்ள வரைக்கும் உதவி செய்யறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதே ஆட்ட இன்னொரு ஆள் வந்தாரு, உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க மோத்தா போற வரைக்கும் உதவி செய்யறேன். இது ஏதாவது கருத்துல வித்தியாசம் இருக்குதா? இல்ல. நீ ஹயாத்து உள்ள வரைக்கும் அப்படின்றாலும் நீ மோத்தா போற வரைக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா ஹயாத்துள்ள வரைக்கும் உதவி செய்யறேன்னு சொன்ன போது அந்த ஆளு சந்தோஷப்பட்டாரு. நீ மோத்தா போற வரைக்கும் சொன்ன அந்த ஆளு வருத்தப்பட்டாரு. நான் மோத்தா போற வரைக்குமா? எப்படா நான் மோத்தா போன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பியா நீ? உன் உதவியே வேணாம் போயிடுவோம் அப்படின்ட்டு. கருத்து ஒண்ணுதான், ஆனா சொல்கின்ற முறை அதைத்தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெரியவர்கள், நான் அவர்களுக்கு முன்பு பிறந்து விட்டேன். இப்படி பேசியவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டிய முறைப்படி மதித்தவர்கள். அதனால்தான் இறைவன் அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிராஜம் முனீரா என்றான். அவருடைய திருநாமங்கள்ல சிராஜுல் முனீர்ங்கிறது ஒண்ணு. சிராஜ் என்றா விளக்கு, முனீர்னா ஒளி கொடுக்கிற விளக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் சிராஜ்னு சொல்லணும்? இது சிராஜ் என்கின்ற சொல்லை சூரியனுக்கும் இறைவன் பிரயோகிக்கிறான் குர்ஆனிலே. வஜஅல ஷம்ஸ சிராஜா, அல்லாஹ் சூரியனை சிராஜாக ஆக்கினான். சிராஜ்னா விளக்குன்னு சொல்லிவிட்டேன். சூரியனுக்கு சிராஜ் என்று இறைவன் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறைவன் சிராஜ் என்கிறான். சூரியனுக்கு சிராஜ் சொன்னா அதுக்கு தனி அர்த்தம் இருக்குது. பொதுவாகவே சூரியனுக்கு சந்திரனுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. இன்னைக்குதான் அறிவியலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு என்ன உண்மை? சூரியனுக்கு தனித்த ஒளி உண்டு, தனித்த ஒளி, அதற்கே ஒளி உண்டு, பிறக்கும் ஒளியும் கொடுக்கிறது. அதுதான் சூரியன். சந்திரன் அதற்கு தனித்த ஒளி கிடையாது. சூரிய ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கிறது. பூமி எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் சந்திரனும் இருக்கும். அதற்கு தனித்த ஒளி இருந்தால் வளர்பிறை தேய்பிறை எல்லாம் ஏன் வருகிறது? வளர்பிறை தேய்பிறை அந்த சந்திரன்ல ஒரு பகுதி கொஞ்சம் காவாசி அல்லது முக்காவாசி அல்லது அரை இதுவெல்லாம் வெளிச்சமா இருக்கும், இன்னொரு வெளிச்சம் இல்லாம இருக்கும். ஏன் தெரியுமா? சூரிய வெளிச்சம் சந்திரனில் படுகின்ற பகுதி தான் நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது. சூரிய வெளிச்சம் சந்திரனில் படாத பகுதி நமக்கு இருட்டாக தெரிகிறது. அப்ப சந்திரனுக்கு தனி வெளிச்சம் இல்லை. இது இன்னைக்கு சொல்றோம்ல, இதே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இறைவன் சொன்னான். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ சிராஜா, ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லிஆஅன் வல் கமர நூரன் என்று இறைவன் சொன்னான். இறைவன் சூரியனையும் சந்திரனையும் ஒளியாக அமைத்தான். ஒளி என்றால் ரெண்டுக்கு சேர்த்து ஒரு வார்த்தை போதும் தானே. ஆனால் ஷம்ஸுக்கு இறைவன் லியா என்ற வார்த்தையை போட்டான், கமருக்கு நூர் என்ற வார்த்தையை போட்டான். ரெண்டுக்கு அர்த்தம் வெளிச்சம் தான். ரெண்டையுமே ஒளியாக வெளிச்சமாக ஆக்கலாங்கிறது தான். ஏன் ரெண்டு வார்த்தைகள் போட வேண்டும்? ரெண்டையுமே வெளிச்சமாக்கணும், ஒரு வார்த்தை போதுமே. ஏன் தெரியுமா ரெண்ட போட்டான்? ரெண்டுக்கும் வெளிச்சம் இருக்கிறது, ரெண்டு வெளிச்சத்திலும் வித்தியாசம் இருக்கிறது என்று காட்டுவதற்காக இங்கொரு வார்த்தை அங்கொரு வார்த்தையை போட்டான். சரி, இப்போ இறைவன் சூரியனுக்கு சிராஜ் விளக்கு என்றான் அல்லவா? அதே விளக்குத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் போட்டான். அப்படின்னு அர்த்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருக்கிறார்கள், பிறருக்கு ஒளியையும் கொடுப்பார்கள் என்ற அர்த்தம். ஆகவேதான் இந்த சிராஜுக்கு சொன்ன வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொன்னார்.
இன்னொன்று விளக்கு இருக்கு. ஏன் விளக்குங்கன்னு? விளக்க நீங்க 10 வச்சுங்கன்னு வச்சிருங்க, அதனுடைய ஒளி ஒரு குறிப்பிட்ட திசை பக்கம் போகாது, 4 திசைகளின் பக்கமே அந்த வெளிச்சம் இருக்கும். ஒரு விளக்கை நாம் ஏற்றினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கு அல்ல, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இறை தூதராக வந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்வதற்கும் விளக்கு என்று இறைவன் சொன்னான். எப்படி ஒரு விளக்கின் வெளிச்சம் 4 பகுதிகளுக்கும் பரவுகிறதோ அதுபோன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இறை தூதராக வந்தார்கள் என்கின்ற செய்தி. அதனால இறைவன் சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபி அவர்களே மக்கள் சமூகம் அனைவருக்காக உங்களை நாம் தூதராக அனுப்பி வைத்திருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் மக்காவிலே இறைவன் பிறக்க வைத்தான். உலகத்துல உலக உருண்டை எடுத்துக்கிட்டீங்களாக்கா மக்கா மத்திய பகுதியில் இருக்கிறது. உலகத்தின் மத்திய பகுதியில் ஏன் இறைவன் கொண்டு வர வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகம் அனைத்திற்கும் தூதராக வந்திருக்கிறார்கள். ஆகவே சென்டர் பகுதியில அல்லாஹ் பிறக்க வச்சுட்டான். இன்னொன்னு தெரியுமா? அந்த மக்காவில் தான் தனது இல்லம் கஅபாவை அமைத்தான் இறைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முதல் இல்லமே காபா தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னால. உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்கின்ற போது தனது இல்லத்தை அமைக்க மக்காவை ஏன் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? அங்குதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க போகிறார்கள் என்பதால். தன் ஹபீப் பிறக்கிற இடம்தான் தனது இல்லம் இருக்கிற இடமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் அந்த ஊரை தேர்ந்தெடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் பல்வேறு திருநாமங்களை வழங்கினான். அவர்களுடைய சிறப்புகளால் பல பேர் பலன் அடைந்திருக்கிறார்கள், பல பொருட்களும் பலன் அடைந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் நாமும் கூட சிறந்த சமூகம். நாம் எதனாலங்க சிறந்த சமுதாயம்? ஏன்னா நீண்ட வருடங்கள் வாழ்ந்துட போறோமா? அந்த காலத்து 1000 வருஷமெல்லாம் வாழ்ந்தாங்களே. இப்ப நம்மள ஒரு ஆளு 100 வருஷம் ஆண்டாலே பேப்பர்ல போடுறாங்க, இவருக்கு 100 வயசு அப்படின்னு சொல்லி. ஆனா அப்போ 1000 வருடங்கள், அதிகமான வருடங்கள் நாம் வாழ்வதில்லை. அதிக வணக்க வழிபாடுகள் செய்கிறோமா? அதுவும் இல்லை. அப்படி இருந்தும் கூட நாம் சிறந்த சமுதாயம் என்று இறைவன் சொல்கிறான். உன்குந்தும் கைர உம்மத்தின், நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக இருக்கிறோம் என்கின்ற சிறப்பை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதை வைத்துத்தான் நாம் சிறந்த சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாம் அடைந்த பேரு நிறைய இருக்கிறது. ஆகவே அவர்களை நேசிப்பதும் அவர்கள் மீது மஹப்பத்து கொள்வதும் கட்டாயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களுக்கு ஒளி அவசியம், பெண்களுக்கு நாணம் அவசியம், சுவாச பைக்கு காற்று அவசியம், வாழும் மீன்களுக்கு தண்ணீர் அவசியம், மனிதனுக்கு ஈமான் அவசியம், ஈமானுக்கு மஹப்பத்து ரசூல் அவசியம். அந்த மஹப்பத்து ரசூலை எல்லாம் அல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.